அப்படியா அப்பாஸ் ப்ரோ. பிரபா இருக்கியா நீ? அப்போ இது தமிழரசி அக்கா இருக்குல்ல, அவங்க மருமக பேர் என்னன்னு தெரில. மலர்கொடிங்கிறது யார் அந்த வீட்டில்? எஸ், லைவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மாமா நல்லா இருக்காங்கலாம் கேட்குறாங்க. ஆனால் யாருன்னு தான் தெரில. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெசேஜே காணோம். தெரியாதா? சரி சரி. சாப்பிட்டாச்சா? நான் நினச்சேன் மலர் கொடிங்கட்டி சரவணன் அவங்க சித்தி பேர் மலர்னு தானே சொல்லுவாங்க. ஒருவேளை அதுதான் போல தஞ்சாவூர்லேருந்து பண்ணுதாட்டு நினச்சேன். சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணலை வினோத் ப்ரோ. அப்பா சொன்னால் சாப்பிட்டீங்களா? அவங்களாம் 9 மணினா சாப்பிட்ருவாங்க வினோத்து. ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படியோ பிரபா வாங்கிட்டாங்க. குட், சூப்பர், ஓகே. பிரபா எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்க சென்னையில்? நீ சொல்லிட்ட இல்லை, கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ எங்கே பண்ணுறீங்க? பிரபா திருச்சின்னு தானே சொன்னீங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பிரபா, வீட்டில் தான் இருக்கேன். நாகர்கோயிலா? சரி சரி. நாகர்கோயில் ஒர்க் பார்க்குறீங்களா? இது பர்மனெண்ட்டுங்களா இல்லை டெம்பரவரியாக ப்ரைவேட்டுக்கு இதுதான் நர்சிங்காக இருக்கீங்களா ஹாஸ்பிட்டலில்? ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களே நர்ஸு, சத்தியமாக சொல்கிறேன், எனக்குன்னா கோபமாக தான் வரும் அவங்கள பார்த்தாலே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்பான்ஸே இருக்கிறதில்ல. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. ஒரு பொறுப்பு இல்லாத மாதிரியே இருப்பாங்க பார்த்துக்க. எனக்கு அந்த இடத்துல அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வரும். நீங்கள் சேனலில் எந்த பிளேஸ்? பிரபா மொத்த டீட்டெயிலும் வாங்கிரும் போல வாட்டுக்கு. பிரபா யாரை கேட்கிற? வினோத் ஒன்றை தான் கேட்குது பிரபா. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா? சரி சரி.